இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் T20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கட்டாக் பராபாட்டி ஸ்டேடியமில் தான் வந்து நடக்க போகுது. இந்த ஒரு பர்டிகுலர் பிச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட்டான பேட்டிங் ட்ராக். இந்த ஒரு பர்டிகுலர் பிச்சில் 3 மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காங்க. அதில் வந்து 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான் வந்து அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 மேட்ச்சில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்சுமே போயிருக்கு. 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஹேவிங் த மோஸ்ட் அட்வான்டேஜ் இந்த ஒரு பர்டிகுலர் கட்டாக் கிரவுண்டில் நான் சொல்லுவேன். ஸோ 2 டீம்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்தியன் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில், ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரிட் பும்ரா, ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்துருவாங்க. ஸோ அவங்க 11லையும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிரும். சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் இஸ் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் செட்டப்குள்ளே வராரு. ஸோ அவரும் எப்படியும் 11ல் வந்துருவாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ 2 டீமோட 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் யார் சைடு வந்து போகும்? ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வின்னர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.